ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு புதிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட இருந்த ஒரு ஃபோட்டோல் பாக்ஸில் வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து அவுட் ஆகிடுச்சு. அந்த ஸ்பீக்கரை வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு புதிய ஸ்பீக்கரை வந்து வைக்கிறோம். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஓகே, இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸாக வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ண வேண்டியதுனால நான் வந்து ஒயரை கட் பண்ணி அப்புறம் அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை வந்து பெர்மனண்ட் யூஸுக்கு வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, உள்ளே வந்து ஒருவேளை ஜாயிண்ட் கட் ஆகுறதுக்கோ அல்லது வந்து அது ஜாயிண்ட் ஒழுங்காக நம்ம டைட் பண்ணலைன்னா நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸ்க்கு உள்ளே வந்து ஜாயிண்ட் அடித்து போடுறதை தவிர்க்கணும். நம்ம ஸ்பீக்கரில் எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதில் வந்து சால்ட்ரிங் அடிச்சுட்டு எண்டை வந்து நம்ம அவுட்டில் அதாவது பாக்ஸுக்கு வெளியில் கொண்டு வரதான் நல்லது. இது வந்து சேஃப்டியாகவும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம ஆடியோ குவாலிட்டியும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்போ தான் இருக்கும். இப்படி வந்து ஒயரை முறுக்கி டேப் அடிக்கிறத தவிர்க்கிறது லாங் யூஸுக்கு வந்து நல்லது கிடையாது. இது வந்து ஒரு எமர்ஜென்சினால தான் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பாக்ஸில் இருக்குது எல்லாமே வந்து 100 வாட்ஸு அவுஜா 4 ஸ்பீக்கர் தான். இந்த பாக்ஸும் வந்து ஜேபிஎல் மாடலாக நாங்கள் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு. சம்டைம் ஸ்பீக்கர் வந்து போகிறது வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான். நாம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.